ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை ஓடும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இப்போ தை மாத சிறப்புகள் ரோடிவத்தில் வரக்கூடிய இந்த தை மாதம் என்ன சிறப்பு அப்படின்னா, சூரிய பகவான் மார்கழி மாதத்துல இருந்து தை மாதத்துக்கு வர்றார். அதாவது தனுர் மாதத்துல இருந்து மகர மாதத்துக்கு வர்றார். மகரம் அப்படிங்கிறது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். பார்க்கறதுக்கு முதலையாட்டம் இருக்கும், உடம்பு பாம்பு மாதிரியும் முதலையாட்டமும் இருக்கும், தலை ஆடு மாதிரி இருக்கும். அதனால மகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகர மாதம் நிறைய சிறப்பு வாய்ந்தது. உதாரணம், சபரிமலைக்கு போறவங்க அந்த மகர மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். தை 1ஆம் தேதி ஜனவரி 14 ரொம்ப விசேஷமா ஜோதி தரிசனத்துக்காக ஐயப்ப பக்தர்கள்லாம் போகக்கூடிய காலம். அதே மாதிரி சூரியன் மகரத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய நாள் மகரம் மாதம். இந்த மகர மாதத்தில் பிறக்கக்கூடிய தை மாதம் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, உதாரணம், ஆடி ஆவணியில் பயிரினங்கள்லாம் வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை, இந்த மார்கழி தையில அறுவடைகள் உண்டான மாதம். உழவர்களுக்கு மிக சிறப்பான மாதம். அதனால உழவர் திருநாள், தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றது. இந்த மாதத்துல இறைவனுக்கு விசேஷமான நன்றிகள் சொல்லக்கூடிய மாதம். 6 மாதம் கஷ்டப்பட்டு இந்த மாதம் தேவையான பொருளீட்டி தன்னுக்குத்தானே சிறப்புகளை செய்து கொண்டு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்புகளை செஞ்சு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி உழவர்கள் பொதுவாக சூரியனை வழிபடக்கூடிய மாதம் தை மாதம். இந்த மாதத்தில் உத்தியோக மேன்மையில் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி உழவர்கள் வேண்டிக்கக்கூடியது. எல்லாரும் சிறப்பாக இருக்கணும், எல்லா உயிரினமும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு உழவர்கள் விசேஷமாக இந்த மாதத்தை கொண்டாடக்கூடிய மாதம் இது தை மாதம். இதுதான் தை மாதத்துடைய சிறப்பு. எல்லா மக்களுக்கும் நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? உதாரணம் ஒரு கல்யாணம், ஒரு தொழில், ஒரு உத்தியோகம், இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் தை மாதம். மகர சங்கராந்தி தமிழில் தை மாத பிறப்புன்னு சொல்கிறோம். வடநாட்டிலையும் ஆந்திரா, கர்நாடகா, வட மாநிலங்கள் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனால் இதுக்கு சிறப்பாக இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய மாதம். ஏன்னா ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழர்களாக தான் வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம்தான் மொழி மாற்றம், இடமாற்றம்லாம் வந்தது. அதில் மகர சங்கர ஆந்தி, சங்கர நாராயணர் என்று சொல்லப்படக்கூடிய சிவசூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனுர் மாதத்திலிருந்து மகர மாதத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய காலம் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இப்போ ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம், இது தை உத்தராயண புண்ணிய காலம். 6 மாதம் தெற்களையும் 6 மாதம் வடக்களையும் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள். அப்போது இந்த மாறுதல்கள் வரும்போது புழுப்பூச்சிகள் முதற்கொண்டு உற்பத்தியாகக்கூடிய காலம் ஆடி மாதம். மறுபடியும் சில விசேஷமான புழுப்பூச்சிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய காலம் இந்த தை மாதம். சிறு உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத ஜீவன்கள் இந்த காலத்தில் நிறைய உற்பத்தி ஆகும்.
நாம் சொல்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா கொசு, பட்டாம்பூச்சி இதெல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி விசேஷமான சில விஷயம் உற்பத்தி ஆகக்கூடிய காலம். மகரத்துக்கு சூரியன் வர்றதுனால அது மகர சங்கராந்தி. அந்த நாளை ரொம்ப விசேஷமாக வடநாட்டில் கொண்டாடலாம். நம்ம எப்படி பொங்கல் வைக்கிறோம் அதே மாதிரி அவங்களும் சிறப்பாக பொங்கல்லாம் வச்சு சூரியனையும் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வணங்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தி. ஆக இந்த சிறப்பு வந்து இந்தியா முழுவதும் உண்டு. இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய காலம் தான் தை மாதம். அவ்வளோதான், ஒரு விசேஷமான மாதம். அப்புறம் தை அமாவாசை. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இந்த தை வரக்கூடிய அமாவாசை வந்து பித்ருக்களுக்கு, அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு சிறப்பான வழிபாடுகளை செய்யக்கூடிய மாதம். யார் எப்போ இறந்தான்னு தெரியல. பாட்டன், பாட்டனார், பாட்டி, அவங்க முப்பாட்டன், பூட்டன், ஒட்டன், ஓட்டி இவங்கெல்லாம் எப்போ இறந்தாங்கன்னு தெரியாது. அந்த காலங்களில், அமாவாசை காலங்களில் விசேஷமாக பொதுவாக வழிபடுவாங்க மாதமாகும். ஆனால் தை அமாவாசை சிறப்பு உண்டு. எந்த விதமான பூஜைகள் பண்ணினாலும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பித்ருக்களை வந்து சிறப்பாக வழிபடணும். அன்னைக்கு இறைவனுடைய வழிபாட்டுக்கு அங்கே பெரிய இடம் கொடுக்கறது. முன்னோர்கள் வழிபாடு தான் விசேஷம். அவங்களை நினைச்சா மட்டும்தான் முன்னோர்கள் வர முடியும். அதாவது உதாரணம் குலதெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் முன்னோர்கள் தான். நம்முடைய முப்பாட்டனார், முப்பாட்டி இவங்க தான் முன்னோர்கள். அவங்கள நம்ம மனசுக்குள்ளே வந்து விரும்பி விசேஷமாக காலையிலேயே போய் திதி தர்ப்பணம்லாம் கொடுத்து அவங்கள வழிபடக்கூடிய காலம் தை அமாவாசை. இது தை அமாவாசைக்கு உண்டான சிறப்பு. அன்னைக்கு யாரெல்லாம் தன்னுடைய முன்னோர்களை வழிபடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது, ரிஷிமுனிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது திதி தர்ப்பணம் பண்ணி எல்லாம் அவங்கவுங்க குல வழக்க பிரகாரம் சில பேர் வேட்டி துண்டெல்லாம் எடுத்து வச்சு வீட்லேயே வழிபட்டுவாங்க. சில பேருக்கு வெளியில் போய் ஆற்றுலையோ குளத்துலையோ கடல்லையோ வழிபடக்கூடிய தன்மை உண்டு. உதாரணம், ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு அருவி ஓடும், அந்த அருவியில் வச்சு தன்னுடைய முன்னோர்களையும் தாய் தரப்பனையும் வழிபட்டு வருவாங்க. இது வந்து தை அமாவாசையுடைய சிறப்பு. இப்படி வழிபடும்போது அந்த குலம் அந்த இனம் சிறப்பாக வாழும்னு அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுதான் தை மாதத்துடைய சிறப்பு. அடுத்து வரக்கூடிய தைப்பூசம். தைப்பூசம் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் எல்லா தமிழர்களும் விசேஷம். உதாரணம், மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்படி சிறப்பான மாதம் வந்து தை மாதம். தை மாதம் வரக்கூடிய பூசம் தைப்பூசம். எத்தனையோ பூசம் வரும். தைப்பூசத்துக்கு உண்டான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய பௌர்ணமி தைப்பூசத்தில் வரும். மேக்சிமம் பூசத்தில் வரும். அந்த பூசத்தன்னைக்கு நிறைய ஞானிகள் யோகிகள்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையும் செம்மைப்படுத்திக்கிட்டு தன்னை நாடி வர பக்தர்களுக்கும் அவங்க செம்மைப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பான வழிபாடுகள், காவடிகள் எடுக்கிறது, எல்லா முருகப்பெருமானுக்கும் எல்லா அறுபடை வீட்டுக்கும் இது ரொம்ப சிறப்பான காலம். மக்கள் வந்து காவடி எடுக்கிறது, அந்த மாதிரி பால்குடம் சுமக்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அன்றைக்கு வந்து சூரியனுடைய அதிர்வும் சந்திரனுடைய அதிர்வும் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுடைய அருளும் பொருளும் நமக்கு கிடைக்கும். சந்திரபாவுடைய அருள் வந்து நிறைய கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அன்னைக்கு வரக்கூடிய பூசம் விசேஷமான பூசம். உதாரணம், வள்ளலார் அவர் வந்து தைப்பூசத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி அந்த பூசத்தன்னைக்கே அவர் வந்து என்ன இருக்கார், ஜோதியாக இருக்கிறார். அதுதான் ஜோதி வழிபாடு ரொம்ப சிறப்பானது தைப்பூசத்தன்னைக்கு. உலகத்தமிழர் அத்தனை பேரும் வெளிவரக்கூடிய சிறப்பான மாதத்தில் வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படிலாம் ரொம்ப சிறப்பான வழிபாடு. நல்லா இருக்கும் இந்த தைப்பூசம். தைப்பூசத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றம் கிடைக்கும். நல்லா மக்கள் நல்லா இருப்பாங்க.
முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் தைப்பூசம். இதுதான் தை மாதத்துடைய சிறப்பான வழிபாட்டு முறை.